வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 முக்கியமான டேட்டாஸ், எப்பயும் போல் நம்ம அனாலிசிஸில் இருக்கிற 4 முக்கியமான டேட்டாஸான கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, இந்தியா விக்ஸ் டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஐஸ் அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்ப்போம். ஏன் இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கணும்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து வீக்லி ஹையை வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நம்மளால் ஒரு சின்னதாக இந்த ஒரு வீக்லி ஹை கிராஸ் ஆனனால நமக்கு என்ன நடக்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷனில் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸையும் நமக்கு பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க டெய்லியும் வீடியோ போட்டால் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி. நானும் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறேன். அண்ட் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 மாதமாக ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் சில நாட்கள் மாறிடுது. ஸோ மன்னிக்கவும். நான் தொடர்ந்து வீடியோ டெய்லியும் போடுறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபடுறேன். ஆனால் சில நாட்கள் வந்து தவறி போகுது. ஓகே, சரி, இப்போ நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் என்னென்னா, நிறையா பேர் வந்து லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தாங்க சம்டைம்ஸ் வந்து நம்மளோட வீடியோ நம்ம சொல்கிற மாதிரி போகிறதில்ல அப்படின்னு. ஸோ ஒரு 70லேருந்து 80% தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஒரு ஹையஸ்ட் அக்யூரஸியே ஒரு ட்ரேடிங்கில் இருக்க முடியும். ஆனால் அதுக்கு மேலே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தான் சொல்ல முடியும். ஸோ ட்ரேடிங் வந்து சில நாட்கள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகாது தான். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் டேஸ், அதாவது ஒரு 50, 60 இல்லைனா 70% வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகுதுனாவே நம்ம வந்து ஒரு க்ளீனான அனாலிஸ்ட் தான். அதே மாதிரி ஒரு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ட்ரேடில் 6 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுனாவே நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் தான். ஓகே, அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி ஹையை க்ராஸ் பண்ணிவிட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் இருந்துச்சு. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட கரண்ட் பொசிஷன் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய மினிமம் ஒரு 100 பாயிண்டாவது நமக்கு ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் யாராவது வந்து கிஃப்ட் நிஃப்டியை வச்சு எப்படி நம்ம கேப் அப் அண்ட் கேப் டவுன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் ட்ரேடிங் டேயில் இருக்குது பாருங்கள், அப்போ வந்து 3:30க்கு வந்து மார்க்கெட் எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து இப்போதைய கரண்ட் பொசிஷன் எங்கே இருக்கோ அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 80% வேல்யூ அப்படியே நமக்கு ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேப் அப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கேப் அப்போ கேப் டவுனோ இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு புல்லிஷ் நேச்சர் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. இது சும்மா நமக்கு வந்து ஒரு கேப் அப் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா மட்டும் இல்லாமல் இந்த கேப் அப் இன்ஃபர்மேஷனால் இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. இந்த இந்தியா விக்ஸில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் நமக்கு வந்து அதிகபட்சமாக இருந்தது 13 தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 தான் லோவஸ்ட் பாயிண்ட். ஆனால் இந்த ஜூலை மாதம் நமக்கு 1ஆம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் இந்தியா விக்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த இந்தியா விக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் நேச்சர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ இன்னையோட இந்தியா விக்ஸும் நேற்று மாதிரியே ஆல்மோஸ்ட் லைக் இந்த 11.8 கிட்ட கன்சாலிடேட் ஆச்சுன்னாவே நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்தியா விக்ஸ் இவ்வளவு லோவஸ்ட்டாக இருக்கிறனால நம்ம எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நம்மள்கிட்ட கிளியராக இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளோ லோவாக இருக்கிற இந்தியா விக்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் மேலே போகும். அண்ட் இந்த மேலே போகும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் கேரக்டருக்கு வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ 11.8ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு லோவஸ்ட் இந்தியா விக்ஸ் வேல்யூ. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டியை குறிக்குதுன்னு சொல்லலாம். அப்போ எப்போல்லாம் இந்த இந்தியா விக்ஸ் வேல்யூ இவ்வளவு ஸ்டேபிளாக இருக்கோ அப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் நேச்சர் போகும். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் 3மே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் நேச்சர் இருந்துச்சு. அண்ட் இந்த புல்லிஷ் நேச்சரை விட நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட வீக்லி ஹையை வந்து தாண்டிடுச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்டே நிஃப்டியை பொறுத்தளவு 24,268 இருந்துச்சு. அண்ட் விக்கு வந்து அதிகபட்சம் 24,376 இருந்துச்சு.
ஆனால் நேற்று ஒரு நாள் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை ஈஸியாக கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இந்த ஒரு வீக்லி அனாலிசிஸாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னாவே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து ஜூன் 15ஆம் தேதி அந்த வாரத்தோட வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்னஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்னஸ், அதுக்கப்புறம் இந்த வீக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்பர் லிமிட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 பொறுத்தளவு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் நேச்சரில் தான் இருக்குது. வீக்லி அனாலிசிஸை கன்சிடர் பண்ணாலும் சரி, இன்ட்ராடேவை கன்சிடர் பண்ணாலும் சரி. அடுத்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் நமக்கு முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோட வால்யூம் தான். அப்போது அட் த மணி இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேயும் கூட. ஸோ அப்படிங்கிறனால இந்த அட் த மணி 24,450 கிட்ட இருக்குது அட் த மணி. ஸோ அப்போது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூம் க்ரோத் இருக்குது. அப்போ இந்த புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா 24,300லேயும் 24,000லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான வால்யூம் க்ரோத் இருக்குது. அப்போ இந்த வால்யூம் க்ரோத் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் இந்த 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 லைனை தாண்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வால்யூம் க்ரோத் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷ்னஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. அண்ட் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ, புட் கால் ரேஷியோ, மொத்த புட் எவ்வளவு இருக்குது, மொத்த கால் எவ்வளவு இருக்குது. இந்த அனாலிசிஸை நம்ம கன்சிடர் பண்ணாலும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1.5 அப்படின்னா அளவுக்கு அதிகமாக புட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓவர் சோல்டு புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 1.5 பிசிஆர் ரேஷியோ வந்து ஓவர் சோல்டு புட்ஸை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து இன்னைக்கு புல்லிஷ்னஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதுவும் இண்டிகேட் பண்ணுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் 3 ஹவர்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான வால்யூம் டிக்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுல் டேயே கன்சிடர் பண்ணோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் இருக்குது. ஆனால் லாஸ்ட் 3 ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் வால்யூம் டிக்ரீஸ் இருக்குது. ஆனால் இந்த புட் ஆப்ஷனில் வால்யூம் டிக்ரீஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை விட அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில், ஏன்னா அடுத்த நாள் எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து பொசிஷன் ஹோல்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் புட் ஆப்ஷன் சைடு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் டிக்ரீஸ் இருக்குது. ஆனாலும் இந்த ஒரு வால்யூம் டிக்ரீஸை கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த இன்ஃபர்மேஷனை. ஏன்னா ஃபுல் டே பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்னஸ்க்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு எண்ட் ஆஃப் த டேயில் லாஸ்ட் 3 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷனோட வால்யூம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிக்ரீஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப்க்கு அப்புறம் ஒரு கேப் ஃபில்லிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா கேப் அப் நமக்கு போகும்போது இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு போச்சுன்னா 24,550 வரைக்கும் போயிடும். அப்போ இந்த 550ல் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 24,000 இல்லைனா 24,450க்கோ ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் டேட்டா பார்த்தாலும் நம்ம இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்னஸில் தான் இருக்குது. என்னென்னா எஃப்ஐஐஸ் வந்து நேற்று வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நெட் புல்லிஷாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ரோஸும் நெட் புல்லிஷாக இருந்திருக்காங்க. அப்போ நமக்கு எல்லா டேட்டாஸையும் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் பார்த்தாலும் நெட் புல்லிஷாக இருக்காங்க. நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது லாஸ்ட் 3 ஹவர்ஸ் டேட்டாவை மட்டும் கன்சிடர் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக புட் ஆப்ஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறனால மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்னஸ் புல் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ 1.5 இருக்குது. அப்போ இந்த 1.5ம் அளவுக்கு அதிகமாக புட் வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு கேப் அப் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியா விக்ஸ் வந்து 11.8 இருக்குது. அப்போ இந்த 11.8ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியா விக்ஸ். ஸோ நீங்கள் இந்தியா விக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களோட இன்னையோட மார்க்கெட் வந்து கேப் அப்லேருந்து மார்க்கெட் வந்து அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைனா ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.